மாவட்டம் திட்டக்குடி அடுத்த எழுத்தூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் சென்று சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற இனோவா மற்றும் சைலோ ஆகிய 2 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் காரில் பயணம் செய்த 3 ஆண்கள் 3 பெண்கள் 2 வயது ஆண் குழந்தை உட்பட அனைவரும் சம்பவ இடத்திலேயே பலி. பேருந்தில் பயணம் செய்த இருவர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளனர். இந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9. மீட்கப்பட்ட உடல் அனைத்தும் உடல்கூறு ஆய்வுக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் இனோவா காரில் பயணம் செய்தவர்கள் கரூரை சேர்ந்த ராஜரத்தினம் வயசு 65, அவரது மனைவி ராஜேஸ்வரி 59, ஓட்டுநர் ஜெயக்குமார் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. சைலோ காரில் 9 பேர் பயணம் செய்த நிலையில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் பலி. 5 பேர் படுகாயங்களுடன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 2 பலி. இந்த சாலை விபத்தில் இதுவரை 9 பேர் பலியாகி உள்ளனர். போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விழுப்புரம் சரக டிஐஜி உமா நேரில் விசாரணை. ட்ரெயின் நம்ம வந்துருக்கேன். ட்ரெயின் ஜேசி வழி தள்ளி விடுறோம் சார். ஜேசி பஸ் சார் வந்துட்டு இருக்கு சார். வந்துட்டு இருக்கு சார். அங்க இல்ல பஸ்ல யாரும் சார். சொல்லுங்க சார். யார் ஊர்ல யார் வாங்கிட்டீங்க? யாரும் வாங்கிதான் இருக்கோம். ஏய் கடுப்பா போங்க. ஒரு விசேஷம் வந்து கரூர், ஒரு விசேஷம் வந்து திருச்சி. ஆமா அதை வச்சு தான் இது பண்ணி விசாரணை பண்ணிக்கலாம். ஒன்று கரூர், ஒன்று திருச்சி. வழி விடுவா எடுங்க எடுங்க வழி விடுப்பா கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க. அது எல்லாரும் 4 பேர், அதில் 3 பேர், 2 பேர் ஜிஎஸ்எஃப் அடுத்து போகிறோம். ரெஃபரல் யார் ரமேஷ் அவங்க அந்த திரும்பி அந்த லேடி சொன்னால அவங்க வழியில் கட் பண்ணாங்கல்ல இருக்காங்க சார். எல்லாமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. 4 பேரும் நல்லா இருக்காங்க. வண்டி நம்பர் மட்டும் புடிங்கப்பா. எங்கப்பா ஆம்புலன்ஸ்? அந்த வண்டி சார். சார் அந்த வண்டியா? இதுதான் கையில புடி.